உங்களுக்கு இந்த ஆள மிருக மாதிரி இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ யாரா? ஆளுங்கிறதுக்காக இப்படியா போட்டு அடிப்பீங்க? தெரியாம சார் ஓடிட்டா சார். சார் ஓடுறா சார். இருங்க. அறிவு இருக்கா உனக்கு? நாங்க போலீஸ். இது போலீஸா? தேடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் கிடைச்சா. இந்த மாதிரி பண்ணிட்டியா? என்ன ஆளியா நீ? சார் நான் தெரியாம அக்கிஷ்ட தப்பிக்க வச்ச ஒண்ணெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு உரி உரி குடிச்சாதான் போகும். சார் விடுங்க சார். சார் நான் நல்ல இடத்துல சார் பண்ணேன். சார் விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் விடுங்க சார். சார் என்ன விடுங்க சார். உங்க கடமையை செய்ய விடாம தடுத்த அந்த ஆளை நீங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டோம் மேடம். எஃப்ஐஆரும் போட்டாச்சு. ஓகே. நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்ற கேஸ்ல நீங்க தான் மேடம் பிபியா வாதாட போறீங்க. அதான் எல்லா விஷயத்தையும் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்தேன். நீங்க சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலே கேஸ் ரொம்ப தெளிவா தான் இருக்கு. உங்களை கடமையை செய்ய விடாம அடிச்சதுக்கும் அக்யூஸ்ட தப்பிக்க விட்டதுக்கும் அவனுக்கு கண்டிப்பா 6 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஓகே மேடம். நாளைக்கு அவனை கோர்ட்ல வச்சு பந்து ஆடிடுறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. மேடம், நாங்க அவனை பிடிக்க போறப்போ நாங்க யூனிஃபார்ம்ல இல்ல மேடம், மஃப்டில இருந்தோம் மேடம். சோ வாட்? அதனால என்ன? நாளைக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவா வாதாட போறது தி கிரேட் உமா மகேஸ்வரி. சட்டம் என் கையில தான்னு நான் திமிரா சொல்ல மாட்டேன். ஆனா சட்டத்தை எப்படி வளைக்கிறது, தேவைப்பட்டா சட்டத்தை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் சுந்தரராஜன் மேடம், இந்த கேஸ் உங்களுக்கு பல கேஸ்ல ஒண்ணு. அதனால தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் கேஸ். தோத்தா நான் பிபி ஆனதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிபி ஆறதுக்கே அருகதையே இல்லைன்னு சொல்லலாம். என்னை விட சீனியர்ஸ் பல பேர் இருக்கிறப்போ நான் பிபி ஆனது பல பேருக்கு வயிற்றுச்சலை உண்டாக்கியிருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஆர்வமா என்னோட வீழ்ச்சியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவங்க முன்னாடி சாஞ்சிடக்கூடாது, அவங்க என்ன பார்த்து சிரிச்சிடவும் கூடாது. அதனால உமா மகேஸ்வரி நாளைக்கு கோர்ட்ல ரொம்ப உஷ்ணமா இருப்பா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். வர மேடம். வர மேடம். வர சார். வாங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் மேடம், இந்த கேஸை நல்லா படிச்சு நமக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வைங்க. ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல உமா மகேஸ்வரி பம்பரமா சுத்துனா, எதிர்த்தரப்பு வாதத்தை பஸ்மமாக்கினா, மலை கொலைஞ்சாலும் உமா மகேஸ்வரி நில கொலையாதவன்னு கவர்மெண்ட் அவளை கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நாளைக்கு கோர்ட்டே பேசணும், ஊர் பேசணும், உலகம் பேசணும். ரொம்ப முக்கியமா அந்த திமிரு பிடிச்ச கௌரி பேசணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன். அம்மாடி அம்மாடி, என்ன கோவம் என்ன கோவம்? கௌரிய பத்தி நான் பத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆல்ரெடி மேடம் கோவம் தூக்கலாவே இருக்கு. கௌரிக்கும் சித்தார்த்துக்கும் கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது.